Okay. Third problem from complex integration. Expand the function f of z equal to 7z minus 2 divided by z into z minus 2 into z plus 1 with the condition 1 less than modulus of z plus 1 less than 3. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒன்லி z மட்டும் இருந்தது, மாடுலஸ் ஆஃப் z மட்டும் இருந்தது. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா z ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ப்ராப்ளம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பாருங்கள், நம்ம சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இயர் கிவன் என்ன பாருங்க, f of z equal to 7z minus 2 divided by z into z minus 2 into z plus 1. So first you have to use the partial fraction method. By using partial fraction method, partial fraction method la enna pannum, first 7z minus 2 equal to z into z minus 2 into z plus 1. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா a by z, b by z minus 2 plus c by z plus 1, c by z plus 1. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து காமன் டிவிசர் என்ன வருவாங்க, z minus 2 z plus 1. ஓகேங்களா? ஸோ இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க, that is the common divisor. இந்த common divisor எடுத்து each term is multiplied by common divisor. ஒவ்வொரு டேர்மும் common divisorஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ z into z minus 2 into z plus 1. ஓகேங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி z into z minus 2 into z plus 1. அதே மாதிரி இங்கேயும் z into z minus 2 into z plus 1. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டேர்மும் each term is multiplied by common divisor. ஓகேங்களா? ஸோ இங்கே z cancel, இங்கே z minus 2 cancel, z plus 1 cancel. So what is the remaining? அதை வந்து நம்ம வந்து எழுதுவோம். என்ன ரிமைனிங் பாருங்க, a into z minus 2 z plus 1. Next b into z plus 1 plus c into z minus 2 into z. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் எனக்கு நேராக டேரெக்டாக அப்படியே போடுறதுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் போடலாம். இப்போ இது உள்ள இன்டர்னல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2z, அப்புறம் வந்து ப்ளஸ் z அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் 1 டைம் ஆஃப் z மைனஸ் 2. ஓகேங்களா? நான் டேரெக்டாக போட்டேன், ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 zன்னு போட்டுக்கலாம். டைரெக்டாக வந்து z டேர்ம் வந்து மைனஸ் 1, ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1ன்னு வரும். ஸோ மைனஸ் z. ஓகேங்களா? அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் z. இங்கே பாருங்க, அதே மாதிரி c இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் 2z divided by z into z minus 2 z plus 1. ஓகேங்களா? z plus 1. இப்போ நெக்ஸ்ட் 7z minus 2 divided by z into z minus 2 into z plus 1. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டிவைசர் வந்து காமன் டிவைசர் வந்து சேமாக இருக்கு. ஸோ காமன் டிவைசர் அப்படியே கேன்சலைஸ் பண்ணிடுங்க. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங், என்ன இருக்கு ரிமைனிங், 7z minus 2 equal to a into z square minus z minus 2 plus b into z square plus z plus c into z square minus 2z. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா compare the coefficient of z square, compare the coefficient of z, compare the constant term. இந்த மூணும் நீங்க
பண்ணும்போது you will get 3 equations. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? Compare the coefficient of z square. z square என்ன இருக்கு பாருங்க, இந்த இடத்துல LHS சைடு பாத்தீங்கன்னா 0, RHS சைடு பாத்தீங்கன்னா a plus b plus c. So this is equation number 1. Next, compare the coefficient of z. Compare the coefficient of z. Z ஓட coefficient என்ன இருக்கு பாருங்க, LHS side 7, RHS side minus a, next plus b minus 2c. ஓகேங்களா? minus 2c. This is equation number 2. Next, compare constant tau. Compare constant tau. Constant tau compare பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க, -2, இங்க -2a, இங்க எதுவும் இல்லை, இங்க எதுவும் இல்லை. So -2 minus 2a. So -2 cancel. So இங்க 1 மட்டும் இருக்கு. So a equal to 1. a equal to 1. இது வந்து 3. Substitute in equation 1 and 2. a equal to 1 னா 1 and 2 ல வந்து substitute பண்றீங்க. So 1 and 2 ல substitute பண்ணீங்கன்னா b plus c equal to -1. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, b minus 2c equal to 7. இங்க 1 தானே, இப்போ இந்த -1 இந்த சைடு வந்துன்னா +1. இல்லையா? So b plus c equal to -1. Next, b minus 2c equal to 8. So என்ன இருக்கு பாருங்க, இங்க வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்பதான் b வந்து கேன்சல் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கு, மைனஸ். ஸோ பி கேன்சல். இங்கே வந்து 3 times of c, 1 times of c, 2 times of c, அப்போ 3 times of 1 time plus 2 time 3 time. இங்கே பாருங்க, நெகட்டிவ் இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல 9 வரும். நெகட்டிவ் ஆஃப் 1, நெகட்டிவ் ஆஃப் 8, ஸோ நெகட்டிவ் ஆஃப் 9. ஸோ c ஓட வேல்யூ என்ன வரும்? -3. c ஓட வேல்யூ -3. ஸோ -3 சொல்லி நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ b -3 equal to -1, b equal to -1 plus 3, so b equal to 2. b equal to 2. So a 1, b 2, c வந்து -3. ஓகேங்களா? அப்போ a 1, ஓகே, என்ன பாருங்க, f of z a equal to 1, b equal to 2, c equal to -3. இல்லைங்களா? ஸோ f of z வந்து this is f of z. இப்போ ஏங்கிற இடத்துல அதோட வேல்யூ, b ஓட இடத்துல அந்த இடத்துல அந்த வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ a equal to 1 by z plus b வந்து 2. இல்லைங்களா? 2 by z minus 2 plus c என்ன இருக்கு? c என்ன இருக்கு? -3. -3 divided by z plus 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அங்கே z plus 1, z இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு zன்னு வரும் இந்த இடத்துல. இல்லையா? ஸோ இந்த இடத்துல z plus 1 இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், u equal to z plus 1. u equal to z plus 1. அப்போ என்ன கண்டிஷன் இது? 1 less than modulus of u less than 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கண்டிஷன். ஸோ இங்கே u1 வரதுனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவும் z இருந்து நம்ம u-க்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். z இருந்து u-க்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இதுல இருந்து z-ஓட வேல்யூ என்ன? z equal to u minus 1. z equal to u minus 1.
எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் u minus 1. So plus 2 by u minus 1 z, yeah, u minus 1 minus 2, இங்க minus 2 இருக்குங்க, minus 3 divided by z ங்கிறதுல u minus 1 plus 1. ஓகேவா? So என்ன வருது பாருங்க, 1 by u minus 1 plus 2 by u minus 3 minus 3 by u. 1 க்கு 1 cancel. So f of z வந்து this is f of z. Next நம்ம கண்டிஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஏன்னா இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். So இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க, 1 less than modulus of u. Next modulus of u less than 3. ஓகேங்களா? So இது வந்து 1 divided by modulus of u less than 1. அப்ப இது என்னவா இருக்கு, இது வந்து u term. இந்த u term வந்து 1 விட சின்னதா இருக்கணும். யூசுவலா நமக்கு கண்டிஷன் என்ன இருக்கணும், modulus of z less than 1 ன்னு இருக்கணும். யா, சோ இது வந்து u term இருக்கு. சோ இது வந்து இந்த u term வந்து 1 விட சின்னதா இருக்கு. சோ இந்த இடத்துலயும் அதே மாதிரியே கொண்டு வரணும். modulus of u divided by 3 less than 1. எல்லா இடத்துலயும் less than 1 ன்னு வரணும்பா. அவ்வளவுதான். less than 1 ன்னு வர மாதிரி நீங்க கண்டிஷன் எழுதிட்டு அந்த இடத்துல கீழ டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். வேரியபிள் இருந்தா வேரியபிளை எடுத்துட்டு வரணும் வெளிய, கான்ஸ்டன்ட் இருந்தா கான்ஸ்டன்ட்டா எடுத்துட்டு வரணும் அந்த டேர்ம் இருந்து. சோ இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. சோ 1 வர டேர்ம் எது பார்க்கணும், இங்க 1 வருது. சோ இந்த இடத்துல இந்த கண்டிஷன், இந்த டேர்ம்ல இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணனும். 3 எங்க வருது பாருங்க, இந்த டேர்ம்ல 3 வருது. சோ இந்த கண்டிஷன் எடுத்து வந்து இங்க யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, f of z equal to 1 by இந்த கண்டிஷன்ல டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, வேரியபிள் இருக்கு. சோ வேரியபிளை அவுட் சைட் கொண்டு வாங்க. u 1 minus 1 by u plus 2 divided by u minus 3. இங்க என்ன இருக்கு பாருங்க, 3 வந்து கீழ இருக்கு. சோ 3 வந்து வெளிய எடுத்துட்டு வாங்க. 3 into u by 3 minus 1. Next minus 3 by u. இது வந்து அப்படியே தான் போட்டு போறீங்க. சோ இந்த இடத்துல பாருங்க 1 by u 1 minus 1 by u whole power minus 1 plus 2 by 3. இங்க நெகட்டிவ் நம்ம வெளிய எடுத்துட்டு வந்துடலாமா, அப்பதான் 1 minus 2 by 3 வரும். ஆர் அதர்வைஸ் நீங்க இந்த மாதிரி கூட இன்னொரு ஸ்டெப் கூட நீங்க ஆட் பண்ணலாம். இப்போ 1 minus u by 3, அப்ப நெகட்டிவ் வந்து வெளிய வந்துரும். So minus 3 by u. ஓகேங்களா? Next 1 by u 1 minus 1 by 3 power minus 1 negative of 2 by 3 1 minus u by 3 minus 3 by u. ஓகேங்களா? So next sorry இது வந்து மேல வந்து minus 1 வரும் இல்லையா, minus 1. அப்போ இங்கேயும் வந்து நெகட்டிவ் இருக்கு, இங்கே நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் into நெகட்டிவ் பாசிட்டிவ். So 1 by u 1 plus 1 by u 1 by u whole square plus etc. minus 2 by 3 1 plus u by 3 plus u by 3 whole square plus etc. minus 3 by u. ஓகேங்களா? So 1 by u இங்க வந்து சமேஷன் எடுத்துப்போம். டிஃபால்ட்டா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், n equal to 0 to infinity. Summation n equal to 0 to infinity. And then இங்க வந்து நமக்கு alternative sign வந்தா மட்டும் தான் minus 1 whole power n ன்னு போடும். Or otherwise 1 by u whole power n அப்படியே போட வேண்டியதான். Next 2 by 3 இங்க summation n equal to 0 to infinity u by 3 whole power n minus 3 by u. Next ஃபைனலா வந்து u ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. u ஓட வேல்யூ என்ன, u நம்ம என்ன எடுத்தோம், z plus 1 by z plus 1 summation of n equal to 0 to infinity 1 by z plus 1 whole power n minus 2 by 3 summation of n equal to 0 to infinity z plus 1 by 3 whole power n minus 3 by z plus 1. Okay, this is the solution for the given problem. Okay,